ஹாய் வியூவர்ஸ், நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம கார்த்தி அந்த பரமேஸ்வரியை தேடி போயிருக்காங்க. எப்படியாவது இந்த விஷயத்தில் நம்ம அத்தைக்கிட்ட நம்ம பாட்டி தாத்தா நிரபராதின்றதை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாட்டி நம்ம கார்த்தி ரொம்பவே அதிரடியாக இறங்கியிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்ம பரமேஸ்வரி அவங்கள பற்றி எல்லார்கிட்டையும் விசாரிக்கிறாங்க. அங்கே ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இவங்க இங்கே தான் இருப்பாங்க. ஆனால் அவர் என்னைக்கு இறந்தாரோ அன்னிலேருந்து அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஊர் ஊராக சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு மன நிம்மதி இல்லை, தனியாக இருக்கிறதுனால அவங்க ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால அவங்களுக்கு யாரும் இல்லாதனால அவங்க கோயில் கோலம் அப்படின்றத சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்கள எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க மருத்துவம் பார்க்குறவங்க, அவங்க ஊரில் யாருக்காவது எதனா ஒரு பிரச்சனைனா மருத்துவம் பார்க்குறவங்க அவங்க. அதனால் நீங்கள் எங்கே போய் அவங்கள கேட்டிங்கனாலும் மருத்துவச்சி பரமேஸ்வரின்னு கேட்டிங்கனாலும் யாராக இருந்தாலும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நம்ம கார்த்தியாக அவங்கள தேடி போயிட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம சந்திரகலா வீட்டில் கார்த்தி இல்லாத ஒரு சமயத்தை பயன்படுத்திக்கிறாங்க. நம்ம ஊர் மக்கள் எல்லாருமே நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு சாமுண்டீஸ்வரியை பார்க்குறதுக்கு வராங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நாங்கள் ஊர் திருவிழா நடத்த போகிறோம், அதுக்காக நீங்கள் தான் அதில் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி, எப்போவும் நடக்கிறது தானே, கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்றாங்க. என்னம்மா நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, நீங்கள் தானே அந்த நகையெல்லாம் வச்சுருக்கீங்க, கோயில் நகையெல்லாம் உங்கள் பொறுப்பில் தானே இருக்குது, நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா சாமிக்கு சாத்தி அந்த மரியாதையை உங்களுக்கே நாங்கள் செலுத்திடுவோம் அப்படின்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, இவளை இந்த வாட்டி இவன் மரியாதை வாங்கக்கூடாது, ஊர் மரியாதையை, என் புருஷன் தான் இந்த மரியாதையை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இவளை அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் சொந்த அக்காவையே அவங்க அவமானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த விஷயத்தை நம்ம காளியம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஊர் மக்கள்லாம் வந்தாங்க அத்தை, இந்த மாதிரி கோயில் திருவிழா நடத்துறதுக்காக இவகிட்ட இருக்கிற நகையெல்லாம் கேட்டிருக்காங்க. இவளை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி என் புருஷன் தான் அந்த மரியாதையை வாங்குற மாதிரி பண்ணணும் அத்தை, அதுக்கு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ காளியம்மா சொல்கிறாங்க, நீ அந்த நகையெல்லாம் எடுத்து மாற்றி வச்சுட்டு போலி நகையாக மாற்றி வச்சிரு. அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் அந்த நகையை நம்ம போலி நகைன்றத அந்த இடத்துல நம்ம நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியே செஞ்சிடலாம் அத்தை, இந்த வாட்டியாச்சும் நம்ம எதையும் மிஸ் பண்ணாமல் செஞ்சணும். அதுவும் இல்லாமல் இப்போ கார்த்தி வேறு வீட்டில் இல்லை, அவன் ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில் போயிருக்கான், அவன் வரத்துக்கு முன்னாடி நம்ம இந்த விஷயத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா ஒரு திட்டத்தை போடுறாங்க. எப்படியாவது நம்ம சிவனாண்டியும் நம்ம முத்துவேலியும் வீட்டுக்கு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு 12 மணிக்கு எப்படியாவது அனுப்பி விட்டுருங்க அத்தை அப்படின்றாங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம் மருமவளை, இந்த வாட்டி நீ கரெக்டாக செஞ்சிரு, எதுவாக இருந்தாலும் நம்ம அப்போ தான் அந்த சாமுண்டீஸ்வரியோட சொத்தெல்லாம் அடைய முடியும், அவளையும் அசிங்கப்படுத்தி இந்த ஊரை விட்டு திருத்த முடியும் அப்படின்றாங்க. அதை கண்டிப்பாக நான் செய்வேன் அத்தை, என் புருஷனுக்கு தான் அந்த மரியாதை கிடைக்கணும், இந்த வீடு விஷயத்தில் தான் அவருக்கு அது கிடைக்கல, கண்டிப்பாக இந்த விஷயத்துலையாச்சும் அவருக்கு கிடைக்கணும், நான் இதை கண்டிப்பாக நான் நடத்துவேன் அத்தை. காளியம்மா கிட்ட ரொம்பவே நம்பிக்கையாக சொல்லிட்டு இருக்காங்க சந்திரா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் எப்பவும் போல் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே டயர்டாக இருக்காங்க. அப்போ ரேவதி சொல்கிறாங்க, ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்கும்போது, இல்லை எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னாங்க. இல்லை பாலாச்சும் நீங்கள் குடிங்க அப்படின்றாங்க. அதனால நம்ம ரேவதி போயிட்டு பால் சூடு பண்ணுறாங்க. ஆனால் சந்திரா ஐயோ இவன் வந்துட்டானே என்ன பண்ணுறது, இவன் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாதே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசனையில் இருக்காங்க. அப்போ தான் நம்ம சந்திரா என்ன பண்ணுறாங்கன்னா, ரேவதி நம்ம கார்த்திக்காக காய்ச்சிற பாலில் அந்த தூக்கு மாத்திரையை கலக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டும் இங்கிட்டுமா போயிட்டுருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தியும் இதை கவனிக்கிறாங்க. இவங்க ஏன் இப்படியும் அப்படியும் போயிட்டு வந்துட்டுருக்காங்க, ஏதோ ஒரு தப்பாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. இந்த பக்கம் மயில் வாகனமும் கார்த்திகிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சொல்கிறாங்க, சகல எப்படியாவது நம்ம இந்த வாட்டி நம்ம அவங்கக்கிட்ட அந்த ஆதாரத்தை எப்படியாவது நம்ம கலெக்ட் பண்ணிடணும் மாப்பிள்ள, இல்லைனா இந்த சின்னத்தையோட தொல்லை தாங்க முடியல, நிமிஷத்து நிமிஷம் என்ன பண்ணுவாங்க என்ன செய்வாங்கன்றதே நம்மளுக்கு பயமாக இருக்குது. இப்போ கூட பாருங்கள் சுற்றிக்கிட்டே இருக்காங்க, இந்த வீட்டில் என்ன நடக்கும், அடுத்தது என்ன பண்ணலான்ட்டு அப்படியே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க சகலா. அதனால் ரொம்பவே பயமாக இருக்குது. அடுத்தது ரோகிணி விஷயத்துலேயும் என் விஷயத்துலேயும் ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. சீக்கிரமாக ஏதாவது பண்ணுமாப்ல அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் எதுவும் நினச்சிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அப்போ தான் ரேவதி நம்ம கார்த்திக்கு பால் எடுத்துகிட்டு கொடுக்குறாங்க. அந்த பாலில் நம்ம சந்திரகலா அந்த மாத்திரையை கலந்துடுறாங்க. எப்படியாவது இவன் தூங்கிட்டானா நம்ம மாமனாரையும் நம்ம வீட்டுக்காரையும் வர வச்சு அந்த நகையெல்லாம் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம
கார்த்திக்கு ரேவதி பால் கொடுத்துட்டு ரூமுக்கு போகிறாங்க. போனதுக்கப்புறம் நம்ம மயில்வாகனமும் நம்ம கார்த்தியும் பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம். சரி அத்தை பார்த்தா ஏதாவது சொல்ல போகிறாங்க, நீங்களும் போய் தூங்குங்க அப்படின்றாங்க நம்ம கார்த்தி மயிலை. அப்போ சொல்கிறாங்க, ஏன் மாப்பிள்ள பால் குடிக்கலையா அப்படின்னா, இல்லை ரேவதி எதுனா சொன்னால் திட்டுவா, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது காலையிலேருந்து அப்படின்னு சொல்லும்போது, சரி மாப்பிள்ள அந்த பாலை வேணால் நான் குடிச்சிட்டுமா அப்படின்றாங்க. சரி குடிங்க அப்படின்னு சொன்னதுனால நம்ம மயில் வந்து அந்த பாலை எடுத்து குடிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம கார்த்திக்கு ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது நம்ம சந்திரகலா மேலே. சந்திரகலாவும் நம்ம என்றைக்கும் இல்லாமல், என்னடா டிரைவர் பாலை குடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் குடிச்சிட்டேன், என்ன என்றைக்கும் இல்லாமல் என் மேலே இவ்வளோ வந்து கரிசனை காட்டுறீங்க அப்படின்றாங்க. இல்லை இல்லை பாலை வேஸ்ட் பண்ணாத, அதுக்கும் வந்து காசு நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா நம்ம கார்த்திகிட்ட அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் வந்து பேசுகிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மயில் பார்த்தீங்கன்னா அந்த பாலை குடிச்சிட்டு நல்லாவே தூங்கிடுறாங்க. அப்போ நம்ம மயில் வந்து அந்த பாலை குடிச்சது வந்து நம்ம சந்திராவுக்கு தெரியாது. அதனால நம்ம சந்திரா அந்த இடத்துல பாட்டில் வந்து காலியாக இருக்கிறதுனால கார்த்தி தான் இதை குடிச்சிட்டான், அப்பா இவன் குடிச்சிட்டான், சீக்கிரத்தில் இவன் தூங்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரகலா நம்ம கார்த்தி தூங்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்து கார்த்தி வழக்கம் போல் படுக்க போயிடுறாங்க. படுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தூங்கிடுறாங்க. ஆனால் வந்து நம்ம கார்த்திக்கு நம்ம சந்திரா வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பாக இருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ண போகிறாங்க, அது மட்டும் நல்லா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ தான் வந்து நம்ம சந்திரா வந்து அந்த சிவனாண்டிக்கும் அந்த முத்துவேலுக்கும் ஃபோன் பண்ணும்போது நம்ம கார்த்தி இந்த நேரத்தில் யார்கிட்ட இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த கேட்குறாங்க. அப்போ வந்து அவங்க 2 பேரையும் வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. அப்போ நம்ம கார்த்திக்கு ஏதோ ஒரு விஷயம் இவங்க வீட்டில் பண்ண போகிறாங்க, அதனால் நம்ம இதை வந்து பொறுத்திருந்தேன்னா நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ரொம்பவே பொறுமையாக இருக்காங்க. அப்போ தான் நம்ம சந்திரகலா அந்த கோயில் நகையெல்லாம் எடுத்து எல்லாத்தையும் ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறாங்க. இதே மாதிரி ஒரு நகையை வந்து நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம கார்த்தி நல்லாவே வாட்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் நம்ம சந்திராவுக்கு இது தெரியவே தெரியாது. எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற இதே மாதிரி நகையை நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி கிட்ட சொல்கிறாங்க. இதை கேட்ட நம்ம கார்த்தி இதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவனாண்டியும் அதுக்கேற்ற மாதிரியே அந்த நகையெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. போலி நகையை எடுத்துகிட்டு ஒரிஜினல் நகையை வந்து நம்ம சந்திரா எடுத்துடுறாங்கன்னே சொல்லலாம். எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுறாங்க. நாள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே கோயிலுக்கு போகிறாங்க. கோயிலுக்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து நம்ம சிவனாண்டி சும்மா இல்லாத அந்த நகையெல்லாம் பார்த்துட்டு இதெல்லாம் போலி நகை மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளையை கலப்புறாங்க. இதனால ஊர் மக்கள் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஆனாலும் சொல்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி அம்மா கிட்ட இருக்கிற நகை எப்போவுமே வந்து அந்த மாதிரி நகை அப்படி கிடையாது, அவங்க வந்து யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள், யாரையும் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிவனாண்டி தானாக வந்து வலையில் விழுற மாதிரி விழுறாங்க. அப்போ வந்து ஊர் மக்களும் சரி ஓகே ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து அந்த நகையை செக் பண்ணுறதுக்காக ஆட்களை ஏற்பாடு பண்ணி நகையை செக் பண்ணும்போது அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறாங்க, இது எல்லாமே போலி நகை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு தூக்கி வாரி போட்டு அந்த இடத்துல ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ தான் நம்ம சந்திரா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. நீ அவமானம் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த விஷயத்தையே செஞ்சோம், இந்த மரியாதை எல்லாமே என் புருஷனுக்கு தான் கிடைக்கணும், உனக்கு கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா அவங்க மனசுக்குள்ளே ரொம்பவே வந்து சந்தோஷமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் சிவனாண்டி வந்து தானாக வந்து அவராக வந்து மாட்டிக்கிற மாதிரி இது எல்லாம் போலி நகை தெரிஞ்சவொடனே நம்ம சாமுண்டீஸ்வரியை ஊர் மக்கள் எல்லாருமே வந்து திட்டுறாங்க. என்னம்மா இது போலி நகையை வச்சுருக்கீங்க, என்ன இது இப்படிலாம் ஏமாத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அசிங்கப்படுத்தி பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இந்த பக்கம் வந்து இல்லைனா ஊர் மக்கள் எல்லாரும் வந்து நம்ம ஈஸ்வரியை வந்து போலீஸில் மாட்டி விட வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைனா நம்ம கார்த்தி மட்டும் நம்ம இந்த வாட்டி சந்திராவை பற்றி நிரூபிக்காமல் விட்டுட்டா இதுக்கப்புறம் நம்ம சந்திராவோட ஆட்டம் ரொம்பவே வந்து அதிகமாகிட்டே இருக்கும். கண்டிப்பாக வீடியோ ஆதாரத்தின் மூலயமா வந்து நம்ம சந்திராவோட முகத்திரையை வந்து இந்த விஷயத்தில் கிழிப்பாங்க. கண்டிப்பாக வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை காப்பாற்றுனாங்கன்னா அப்போ தான் நம்ம கார்த்தியை நம்ம ஈஸ்வரி புரிஞ்சுப்பாங்க. நம்ம மாப்பிள்ளை வந்து நல்லவர் தான், நம்ம கூட இருந்தவங்க தான் நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டாங்கன்றது கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நிரூபிப்பாங்க. இப்படி மட்டும் போச்சுன்னா கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.